16ஆம் நூற்றாண்டில் மைசூர் பேரரசு ஆட்சி செய்த காலம். மன்னார்காடு கிராமத்தில் பெரும்பாலான மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் தங்கள் பகுதியில் விளைந்த தேங்காய்களையும் பாக்கையும் மைசூருக்கு கொண்டு சென்று வணிகம் செய்து வந்தனர். இருப்பினும் மன்னார்காட்டிலிருந்து மைசூருக்கு பொருட்களை பாதுகாப்பாக கொண்டு செல்வது மிகவும் சவாலாக இருந்தது. ஏனென்றால் மன்னார்காட்டிலிருந்து மைசூர் செல்லும் வழியில் உள்ள காடுகளில் கொள்ளையர்களின் அச்சுறுத்தலும் பல தலைமுறைகளாக பரவியிருந்த அமானுஷ்ய கதைகளும் இதற்கு முக்கிய காரணங்களாகும். இந்த காலகட்டத்தில் மன்னார்காடு பகுதியை ஆட்சி செய்த வீரபத்ராச்சன் மிகவும் கவலையுடன் இருந்தார். நானே இதற்கு காரணமாகிவிட்டேனே என்று மனதில் குழப்பத்துடனும் வேதனையுடனும் இருந்தார். அதற்கு காரணம், மன்னார்காடு விவசாயிகள் வணிகத்திற்காக தங்கள் நிலத்தில் விளைந்த தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருக்கையில் திம்பம் மலைச்சரிவில் கள்வர்களால் கொல்லப்பட்டு விட்டனர்.